ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 2 நாள் எடுத்த விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாள் வந்து ஒரு மட்டன் பிரியாணி பண்ணேன், தம் பிரியாணி. அதோட ரெசிபி நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முருகன் கோவில், சிவா விஷ்ணு டெம்பிள்லாம் போனோம். அந்த வீடியோவும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் தம் பிரியாணி பண்ண போகிறேங்க. என்னோடய ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறோம். ஆல்ரெடி வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் பிரியாணி ஒன்று பண்ணுவேன் நான். ஸோ அது மாதிரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து குழந்தைங்கள வந்து ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். நானும் தலையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். இனிமேல் தான் குளிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரேன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடி கிடுகிட்டுன்னு சமைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 ஆகுது. அவங்க ஃபஸ்ட்டு வரல, நான் லேட்டாக வரேனாங்களா, அதனால நான் அப்புறமா சமைச்சிக்கலான்னு இருந்தேன். பட் இப்போ ஃபோன் பண்ணி இப்போயே வரேனாங்க. சரி, அதனால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 அட்லீஸ்ட் நம்ம செஞ்சு முடிக்கணும். அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுதுன்னு பார்க்கலாம். மட்டன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோங்க. நேற்று 2 எல்பி 2 எல்பி 200 கிராம்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அது நேற்று மிக்சடு கோட் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் நேற்று ஈவினிங்கு. அதெல்லாம் போட்டு இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி பண்ணி. ஆக்சுவலாக அந்த ஆர்டர் அது இதுன்னு கேட்ரிங் ஆர்டர்ஸ் வரும்போது சமைக்கிறோமா, அதையே சாட்டர்டே சண்டேஸ் அப்படியே போயிடுது சில நேரம். எப்போயாவது தான் நம்ம வீட்டுக்கு செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் பிரியாணி சூப்பராக பண்ணி கொடுக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்துடுறேன். ஸோ மட்டனை வந்து கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்குள்ளே போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு போட்டிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பச்சை மிளகா, ஒரு லெமனு, 1/2 லெமனு, அப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா இருக்கும்ல, அது எல்லாமே கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே ஒரு 4 கவுண்ட்டு. அப்புறம் இது பேர் என்னம்மா, மராத்தி மூக்கா, ஆனியன் இல்லைடா. ஸோ இது ஒரு 2-3 எடுத்திருக்கேன். இந்த பேலீஃப் ஒரு 2 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மட்டனில் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். புதினா காலி ஆகிடுச்சுங்க, அதனால் புதினா வாங்கிட்டு வர மறந்துட்டேன் நான். இது வந்து ட்ரைடு புதினா வச்சுருக்கேன் நான். ஸோ அதில் வந்து ஒரு கைப்பிடி அப்படியே போட்டுக்கலாம். இதுவே நல்ல ஸ்மெல்லாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக. இப்போ கேர்டு போட்டுக்கலாம். 1/2 கப்பு கேர்டு, அப்புறமா வந்து லெமன் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். உப்பு இடுறா தங்கம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த கேப்பில் வந்து நான் வந்து வெங்காயம் நறுக்க போகிறேன். ஆக்சுவலாக ஃப்ரைடு ஆனியன் இருந்தால் இதுலேயே நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரைட் ஆனியன் காலி ஆகிடுச்சு. இருக்காடா நம்மக்கிட்ட ஃப்ரைட் ஆனியன்? ஆமாம், இருந்தது. நான் தான் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னு தூக்கி போட்டேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரைட் ஆனியன் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். பட் இல்லை, அதனால் வந்து நான் போடல. ஸோ வெங்காயம் வந்து ஒரு 2-3 வெங்காயம் நறுக்கி அதையே வந்து வதக்கும் போது நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் வந்து ஒரு 2 வெங்காயம், 2 வெங்காயம் தானே போட்டோம். ஆமாம், 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். இது நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் கருகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். வந்து என்ன பண்ணுறீங்க கீதிகா? ரைத்தா பண்ணுறதுக்கு அங்கே ஒருத்தவங்க பகல்லையே பாப்கார்ன் வச்சுட்டு மூவிக்கு ரெடி ஆகுறாங்க. ஹலோ மேடம், ஹெல்ப் பண்ணுங்கன்னா பகல்லையே இங்கே பாப்கார்ன் ரெடி பண்ணி மூவியை போட்டு உட்காராங்க. வந்துடுவேன். ரைஸ் ரெடி ஆயிடுச்சாடா தங்கம்? ரைஸ் வந்து சுதிக்ஷா கழுவி கொடுத்தாங்க எனக்கு. இப்போ நம்ம இதை வந்து கொதிச்சிருச்சு, போட்டுடலாம். எப்படி சூப்பராக கட் பண்ணிடுச்சுன்னு. குட் ஜாப். நாங்கள் குக்கும்பர் ரைத்தா பண்ண போகிறோம் பிரியாணிக்கு. என்னடா சொல்லும். ஸோ குக்கும்பருக்கு உப்பு போட்டுருவாம்மா. கேர்டு போட்டாச்சு ஆல்ரெடி. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. என்ன பாப்பா? மிக்ஸ் பண்ணி ரைட் ஹேண்டில். ரைட் ஹேண்ட் இதோ
மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஐயோ ஒரே சந்தோஷமாயிடுச்சுப்பா மிக்ஸ் பண்ணோம் நீ. என்ன அங்கேருந்து லுக்கு உனக்கு? எல்லாம் இங்கே ஹார்ட் ஒர்க் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ அங்கே ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. இல்லை அதனால தானே. ஒரு ஆள் நீ தான் சாப்பிட்டு போன, நான் இன்னும் எடுத்து சாப்பிடவே இல்லையே. நான் அதுக்கு சொல்ல அது என்ன சொல்லுச்சுன்னு சொன்னேன். என்னம்மா சொன்னேன்? அடிக்கொள்ள. இப்போ இது கொஞ்சம் வதங்கி வச்சு போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் வதக்கலாம், பட் இதுவே போதும். ஸோ இது கூட இப்போ வந்து மட்டன் இதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம விசில் விடலாம். எங்களுக்கு வந்து ஒரு 5-6 விசில் விட்டால் போதும். சம்டைம்ஸு சில நேரம் வேகாது. நான் ஒரு 7 விசில்ஸ் விடலான் இருக்கேன். விட்டுட்டோன்னா நல்லா அந்த கிரேவி நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா ஒரு கிரேவியாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு வடித்து வச்சுட்டேன். ஸோ அந்த ரைஸை மேலே இதே பாத்திரத்தில் பத்தாது, வேறு இதில் போட்டு நம்ம அப்படியே தம்மா போட்டுடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெந்துருச்சு. 3/4 பதம்னா அது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு இந்த டம்ளர் தாங்க, குட்டி டம்ளரில் சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் மூடி வச்சு ஒரு 7 விசிலுக்கு கிட்ட விட்டுட்டேன். மட்டன் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து செம்ம டேஸ்ட்டாக, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம தம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பாத்திரத்தையே போட்டுடலான்னு நினச்சேன், இப்போ அவனில் போட போகிறேங்க. ஸோ பாத்திரத்தில் நீங்கள் போட போகிறீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த கிரேவியை கீழே அப்படியே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன ரைஸ் வச்சுருக்கோமோ அந்த ரைஸையும் மேலே லேயர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமனு, கொஞ்சம் ஆயிலு, அப்புறம் கலர் வேணும்னா நீங்கள் கலர் சாஃப்ரான் ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஹையில் ஒரு 5 மினிட்ஸு, இந்த ஹையில் இப்படி 5 மினிட்ஸ் வச்சுருக்கணும். தம் போட்டு மூடினதுக்கப்புறம் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஆனால் நான் இன்றைக்கி வந்து நான் இதில் தம் போட போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேயில் தம் போடுறதுனால ஃபுல்லாக இருக்கிற அந்த கிரேவியெல்லாம் ட்ரேயில் வந்து ஊற்றி கீழே ஒரு லேயர் செட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டுடுறோம். ஸோ எல்லா ரைஸுமே போட்டுடலாம். நான் யூஸ்வலாக வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி குக் பண்ணியும் பண்ணியிருக்கேன், குக் பண்ணாமையும் தம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் மட்டனில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேனான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. பட் திடீர்னு இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சா, அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. அவுட்புட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக. இப்போ இது ஃபுல்லாக பார்த்திங்களா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நமக்கு ரைஸோடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி செம்மி கிரேவியாக இருக்கிற பதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த ரைஸை போட்டு நல்லா அது ஃபுல்லாக வந்து உதிர்த்து விட்டுடலாம். ரைஸை வடித்த உடனே நான் அப்படியே வச்சுட்டேங்க. அது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக அப்படி கிளறி விட்டுருந்தோன்னா நமக்கு வந்து உதிரியாக இருந்திருக்கும். நான் அப்படியே வச்சதுனால தான் கொஞ்சம் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே செட் ஆன மாதிரி இருந்தது. பட் உதிர்த்தோடனே நல்லா உதிரியாக தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா வந்து லெமன் போட்டேன். அந்த லெமனோட சீடு இருந்ததுங்க, அதான் அதை எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கலர் போட்டேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போட்டாச்சு. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் பண்ணுறதுனால ஒரு குட்டி ஹார்ட்டும் போட்டேன். இப்போ வந்து 450 ஃபாரன்ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சேன். ஆல்ரெடி வந்து நமக்கு மட்டன்லாம் குக் ஆனதுனால திருப்பி குக்காக தேவையில்லை. ஜஸ்ட்டு தம்மில் ரெண்டும் நல்லா செட் ஆனால் போதும் நமக்கு. அதனால் வந்து அப்படி வச்சுட்டேன். இப்போது ஓப்பன் பண்ணும்போதே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க முகத்தில் ஒரே சிரிப்பு தான், ஏன்னா ஹார்ட்டு போட்டது அவங்களுக்கு தெரியாது. இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ, அடுத்த நாள் ஆக்சுவலாக அடுத்த வாரமே எடுத்த வீடியோ. என் ஃப்ரெண்டோட பர்த்டே இன்றைக்கி. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க.
சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போயின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேரிலாண்டில் இருக்க முருகன் டெம்பிளுக்கும் சிவா விஷ்ணு டெம்பிளுக்கும் தாங்க போனோம். ஃபஸ்ட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டோம். இன்றைக்கி வந்து அங்கே விசேஷமான நாள்னு சொன்னாங்க, அதனால் அப்படியே வந்தாச்சு. அங்கே முருகன் கோவிலுக்கு உள்ளே போன உடனேயே முருகனை இன்னும் பார்க்கவே இல்லைங்க. அதுக்குள்ளே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து 2 ஃபேமிலி பார்த்தேன். இந்த பிளாக் கலர் சுடிதார் போட்டிருக்கவங்க ஆல்ரெடி நான் கால்லையும் பேசியிருக்கேன் அவங்க கூட. இப்போ நேர்லையும் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்புறம் இவங்களையும் மீட் பண்ணோம். நிறைய இவங்க இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 பேர் மீட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்ததுங்க. சாமியையும் நல்லா கும்பிட்டாச்சு. ஹாய் ரூபினி. ரூபினிக்கு பர்த்டே எல்லாருக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணிருங்க. பண்ணுங்கடா சுற்றி இருக்கிறவங்க. அவங்க வீட்டுக்கார் ஸ்பெஷலாக வந்து கோயிலில் வந்து மோர்லாம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். கூழ குடிக்க வேணாம், வர குடுக்க ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. நல்லா இருக்கா மோர்? ஆடி கிருத்திகையா? ஆடி கிருத்திகை ஸ்பெஷல் டேயா முருகனுக்கு, அதனால தான் இன்னைக்கு முருகன் கோயிலில். ஆனால் நம்ம போகிறதுலாம் முடிஞ்சிடுச்சு, பண்ணியிருக்காங்க எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே சிவா விஷ்ணு டெம்பிள் இருக்குதுங்க. அங்கேயுமே வந்து இறங்கும்போதே ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணோம். உள்ளே வந்து ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணோம். நார்மலாக கோவிலுக்கு வந்தாவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மீட் பண்ணி அவங்களோட பேசும்போது அந்த கிடைச்ச சந்தோஷமே அளவில்லாததுங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி, என்னை பார்த்து என் கூட அன்பாக பேசின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் இந்த ஒரு குட்டி சப்ஸ்கிரைபரும் நம்ம பார்த்தோம். அவங்க கூடயும் க்யூட்டாக பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.